மக்களே இன்னைக்கு விளாக் எடுக்கலாம்னு சொல்லி 2 பேர்த்த கூப்பிட்டு வந்தேன். இப்போ பார்த்தா மழை வரவர் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள விளாக் எடுக்க முடியாமான்னு தெரியல. நம்மகிட்ட வந்து நம்ம கூட வந்துக்கிற 2 பேர் வந்து எதுக்கு வந்திருக்குன்னே தெரியாம வந்துட்டு இருக்காங்க. சார் கான்செப்ட் சொன்னாதான் சார் பண்ண முடியும். கான்செப்ட் எல்லாம் சொல்ற வாயா போ. எங்க நீ சொன்னாதான் போக முடியும். கேமராமேன் அந்த எஸ்டேட் எல்லாம் காமிங்க. காட்டுங்க நல்லா சுத்தி காட்டுங்க. சுத்தி கொண்டு வரலையே, எப்படி சுத்தி காட்டுறது? ஜோக்கு சிரிச்சுக்கோ, நல்லா சிரிச்சிடலாம். மக்களே சூப்பரா இருக்கு மக்களே இந்த கிளைமேட். இப்போ வந்து ஒரு டைம் ஒரு 3 o'clock இருக்கும். இந்த டைம்ல வந்து ஊட்டியில இந்த மாதிரி கிளைமேட் இருக்கிறது செமையா இருக்கு சார். ஊட்டினால இந்த கிளைமேட் தான் சார் இருக்கும். ஆமா, ஊட்டில இந்த கிளைமேட் தான் இருக்கு. இவர் இப்பதான் வந்து சொல்லிட்டாரு. இவர் இவ்வளவு நாள் ஊட்டில இல்ல மக்களே, சென்னையில இருந்து வந்திருக்காது. இவர்தான் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்ல கேமராமேன் கிடைக்கிறான்னு சொல்லி இவர் கூட்டு வந்தேன் மக்களே. சார் எங்களுக்கு தான் இப்படி இருக்கும் சார். சென்னையில வந்து இந்த வெயில் தாக்கத்தினால சென்னையில அப்படி தண்ணி ஊத்துனா வந்து நீ வந்து குளிக்கும் போதே அது சூடாயிரும். சூடு தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்ல. ஆனா இங்கனாலதான் இந்த மாதிரி உங்க கிளைமேட் தேடி வர்றோம். பாருங்க மக்களே, யாரோ வந்து இங்க டீ வந்து பறிச்சு வச்சிருக்காங்க. அந்த டீ இலை வந்து எடுத்துட்டு போயிடலாம்டா. நம்மள முடிச்சிருவாங்களா? வேணாமா? பாருங்க மக்களே, நிறைய பேர் அங்க இலை பறிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது ஜாலியா இருக்கும். நல்லா கதை பேசிட்டு அங்க இருக்காங்க. நல்லா கதை பேசிட்டு சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசிட்டு ஜாலியாக இலை பறிச்சுட்டு ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு போயிடுவாங்க. சொந்த காடு வேற. இதில் நிறைய பேர் கூலிக்கு இருப்பாங்க சார். இல்லை கூலிக்கு இருந்தாலும் ஈவினிங் சொந்த வீட்டுக்கு வேலை செஞ்சு சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு வேலை ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. எங்களை மாதிரி ஆளுங்க என்னதான் வேலை செஞ்சாலும் கடைசியில் வாங்குறீங்க சார் 50,000 சேலரி. சார் எவ்வளோ வாங்கினாலும் கையில் நிற்க மாட்டேங்குது சென்னையில். உட்கார சொல்லுங்க சார். ஜோக் சார். 2 ஜோக் நம்பர் 2. இந்த மாதிரி வழியில தான் போகணும். இந்த மாதிரி வழியில வந்து நம்ம வந்து நடக்கிறதே கஷ்டமங்களே. அங்கேருந்து ஒருத்தர் வந்து எடுத்துட்டு வராரு. டெஃபினட்டா இந்த வழி தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த வழி போயிட்டாரு. நம்ம போகலாம். நம்ம பாதையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம். மக்கள் அப்படியே போயிட்டே இருக்கும்போது போகிற போக்கில் ஒரு சோசியல் சர்வீஸ் செய்யலான்னு பார்த்தேன். அங்கே வந்து இந்த ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. சரி எல்லாம் கல் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, நம்மளும் ஒரு ஹெல்ப் செய்யலாம்னு சொல்லி நமக்கு ஏதோ ஒரு சின்ன புண்ணியமாக கிடைக்கும்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து புண்ணியெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஒரு கல்லை தூக்குனா புண்ணியெல்லாம் கிடைக்காது சார். வேணா அது ஃபுல்லாக கடுத்து கொடுங்க. சரி இல்லை சார், போகிற இடத்துல சும்மா போகாமல் ஒரு சின்ன ஹெல்ப் செய்யணுமே, அவ்வளோ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஓகே சார். சார் பயப்படாது சார், உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும். 5,000 இன்க்ரிமெண்ட் சார். அப்பா இதுக்காக வேணா தூக்கலாம் சார். 5,000 இன்க்ரிமெண்ட் போதாதா சார்? நம்ம போய் சேர வேண்டிய கோயில் வந்து அங்க இருக்கு. பாருங்க சார். சார் உங்களுக்கு டயர்ட் ஆச்சுன்னா எனக்கு கொடுத்துருங்க, நான் தூக்கி அப்படியே பிடிங்க சார். 2 கையில 2 தூக்கிக்கோங்க. என்னால முடியல சார். நம்ம கேமராமேன் வேற எங்கேயும் விழுந்துருவாருன்னு பயமா இருக்கு. நிறைய பேர் வேலை இருக்காரு சார். அங்க காமிங்க சார். சார் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 100 மீட்டர் இருக்கு. 100 மீட்டரா? ஐயோ இதுக்கே மூச்சு தள்ளுதே. ஐயோ முடியலையே சார். உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஜாலி பாருங்க. ஜாலியா சார்? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஆமாம் சார். ஓடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன கிடைச்சி, ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைச்சிருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கு, அப்புறம் ஒரு நல்ல சேவை வேறு செய்கிறீங்க. எல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. ஆமாம் சார். முடியல. உங்களுக்கு யாராவது கொடுப்பாங்களா? அங்கே பாருங்க சார், சூப்பராக வேலை செஞ்சுருக்காங்க கோயிலில். கோயில் இதுதான் சார் கோயில். பாருங்க, பாரம்பரிய கோயில். அங்கே காமிங்க பாருங்க. வயசான காலத்தில் அவர் மம்முட்டி பிடிச்சிருக்காரு. அப்பா வந்துட்டு சார். சார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி போடுங்க. ஆமாம் கிடைச்சிடும். சூப்பர் அப்பா. சரி, இங்கே தான் நம்ம கல் போட்டிருந்த இடத்துல நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க, கோயில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. நம்ம வந்த இடத்துல ஏதோ புண்ணியம் செய்யணும்னு சொல்லி ஒரே ஒரு கல் மட்டும் எடுத்து போட்டால் ஏதோ நம்மளால முடிஞ்சது. அந்த வந்த இடத்துல வந்து ஒருத்தர் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இங்கே ஒருத்தர் இலை பறிச்சிருக்காரு. அவர் பார்த்தா ரொம்ப வயசான ஆள் மாதிரி இருக்குது. அவர்கிட்ட போய் கேட்போம் எப்படி இலைகள்லாம் இருக்குது, என்ன ரேட் இருக்குது என்னன்னு சொல்லி கேட்போம். சார் உங்கள் பேர் என்ன சார்? கேம் கோபால். சரி, உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆயிடுச்சு சார்? பார்த்தா நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கீங்களே. 73 இயர்ஸில் எப்படி சார் உங்களால் இலை பறிக்க முடியும்? முடிஞ்ச அளவில் நிதானமாக எடுக்கணும் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது இலை பறிக்கும் போது ஏதாவது டயர்ட் ஆகுதா? டயர்டு ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோ 100 கிலோ எடுக்கலாம். அவ்வளோ எடுத்துருவீங்களா? ஒரு நாளைக்குன்னா எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்கள்? காலையில் 10 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 6 மணி வரைக்கும். நீங்கள் எவ்வளோ வருஷமா இந்த இதில் இருக்கீங்க சார்? மிஷின் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. சரி சார். கிட்டத்தட்ட 1 வருஷமா மிஷின் வேலைக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ வந்து மிஷின் வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள்
எப்படி பறிச்சிட்டு இருந்தீங்க? கையில் எடுத்துட்டு இருந்தோம். கையில் எடுத்து அதுக்குள்ள கத்தி போட்டோம். கத்தி சுட்டாங்க. இப்போ மிஷினில் இருக்கிறோம். இல்லை இப்போ மிஷின் போட்டால் எவ்வளோ நாளில் அடுத்த இலை வந்து உங்களுக்கு ஒரு டீ 40 நாளில் வந்துடும். மிஷின் போட்டு சீக்கிரம் வந்துடும். ஆள் பற்றாக்குறை. சரி சரி பற்றாக்குறை காட்டு எருமை அதெல்லாம் இருக்கனால 3 மணி 4 மணிக்கெல்லாம் மிஷினில் எடுத்துகிட்டு போவேன். இந்த காடெல்லாம் வந்து எத்தனை வருஷம் பழசு சார்? பழைய காலத்து 100 ஆண்டு காலம் தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது தாத்தா காலத்துலேருந்து இருக்கு. அப்போ வந்து உங்க தாத்தா காலத்து அவருக்கு முன்னாடி இருந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்த அப்பத்துலேருந்து இருக்குமா? இருக்கும். ஒரு எப்படி கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம். சராசரி அப்போ இந்த 300 வருஷம் தலைமுறையே இது வந்து காப்பாத்திட்டு வந்திருக்கு. இது 1000 காலத்து பயிர் இது. ஆமா சார். கத்தியில போட்டா அது எவ்வளவு நாள்ல வருது? கத்தியில் போட்டால் 30-40 நாள் ஆகுங்க. கையில் எடுத்தால் 25 நாளுக்கு ஆகும். மிஷின் போட்டதுனால குறைஞ்சது 30-40 நாள். அது ஏன் வந்து கையில் எடுத்தா அந்த சீக்கிரம் வந்துடுது சார்? அது ஏதாவது தெரியுமா? தெரியுங்க. முக்கெல்லாம் கழிச்சு எடுத்துடுறோம். ஓ அப்படி தெரியும். ஆமாம், இப்படி கழிச்சு இப்படி சின்ன இலையெல்லாம் விட்டு பெரிய இலையை எடுத்துருவோம். ஓகே சார். இது மிஷின் எல்லாமே சேர்ந்து அந்த காம்போடு சேர்ந்து வர்றதுனால அது அவ்வளோ லேட் ஆகுது. ஆனால் அந்த அளவுக்கு இலையும் நல்லா வருது. இந்த ஒரு தடவை நாற்று வச்சேன்னா அது உங்க பரம்பரைக்கே வரும். அப்படி சொல்றீங்க? நாற்று ஒரு நாத்துக்கு எவ்வளோ சார்? எப்படி சார் வைக்கிறது நாற்று? முன்னெல்லாம் வந்து ₹1 10 பைசா 50 பைசாக்கு 1,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ ஒரு நாற்றுக்கு வந்து ₹12 ₹16 ₹15 சொல்றாங்க. ஓ 15 ரூபா நாற்று. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஒரு நாளைக்கு ₹15 இங்க வந்து சேர்றதுக்கு ஆகும். ஓ இப்போ நீங்க வந்து இப்போ என்ன சொல்றீங்கன்னா உங்க தாத்தாவோட தாத்தா அப்ப போட்ட நாத்து தான் இது வரைக்கும் வந்து எடுத்துட்டே இருக்கீங்க? எடுத்துட்டே இருக்கோம் பரம்பரை. அப்போ வந்து 200 வருஷமா இந்த செடிக்கான வயசு வந்து ஒரு 500 வருஷம் இருக்கும். அந்த காலத்துல இருந்து பாருங்க. அப்போ அப்புறம் ஒரு 100 வருஷம், ஒரு 80 வருஷம், 200 வருஷம் மேலே இருக்கும். 200 வருஷத்து பயிர் உங்களுக்கு இன்னும் வந்து சாப்பாடு போட்டு எவ்வளோ சேலரி உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கும் சார்? இங்கேருந்து இலை எடுத்து அங்கே கொண்டு போட்டால் ₹8 கிலோவுக்கு. நீங்க கூலிக்கு வேலை செய்றீங்க? கூலிக்கு வேலை செய்றீங்க. ஓகே சார். அப்போ அந்த கிலோவுக்கு எவ்வளோ சார்? அவங்க எவ்வளோக்கு வாங்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? ரேட்டு ஒரு நேரம் ரேட் இருக்கும், ஒரு நேரம் ரேட் இருக்காதுங்க. அதனால நமக்கு ₹8 கொடுத்துருவாங்க. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூக்கிட்டு போகணும். சரி, அது அவங்க வந்து இப்போ ₹20 உங்களுக்கு ₹8 கொடுத்துருவாங்க. இந்த காலை பொறுத்த வரைக்கும் இப்போ 20 கிலோ எடுக்கிறீங்க, அது எவ்வளோ உங்களுக்கு லாபம் வருது? என்னென்ன ப்ராசஸ் அது? இந்த காலத்தில் வந்து ₹25 ₹20 ரேட் இருக்கு. ஓகே சார். இப்போ சராசரி இலைக்கு வந்து ₹20 தர்றாங்க. சராசரி இலைன்னா இப்போ இங்கே இருக்கிறதா? அரும்பு சின்ன அரும்பு எடுக்கணும். சின்ன இந்த மாதிரி இலை எடுத்தா ₹30 தர்றாங்க. ஓகே, ₹25. ஆனால் இந்த மாதிரி இலை எடுக்கிறது ஈஸியா கஷ்டமா சார்? இது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாம சிறு விவசாயிக்கு இது ஆகாது. பெரிய தோட்டம் வச்சிருக்கேன், எஸ்டேட் வச்சிருந்தவருக்கு இந்த மாதிரி சின்ன இலை எடுத்தா அவனுக்கு லாபம் இருக்கு. ஆனால் நம்ம எல்லாம் சிறு விவசாயி தானே, இந்த மாதிரி எடுத்தா நம்ம இன்னும் 2 மாசத்துக்கு ஒரு டைம் தான் இலையை எடுக்க முடியும். ஓ இப்படி இதுதான் வந்து இந்த கிரீன் டீ அந்த மாதிரி ஆகும். இது அதுக்கு மேல என்ன? அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு மாதம் விட்டேன்னு கொஞ்சம் பெருசாக வர இலை இந்த இடத்துல வந்து இலை எடுக்கலாம். இந்த மாதிரி இந்த இலைக்கு பாருங்க விட்டு. இந்த இலைக்கு காசு ஜாஸ்தி, இதுக்கு காசு கம்மியாக வரும். ஆனால் ரெண்டுமே டேஸ்ட் சேமா தான். இந்த இதுக்கு வேற டேஸ்ட், இதுக்கு வேற டேஸ்ட். அப்படிங்க. நீங்க எடுக்கிறது மேக்ஸிமம் எடுக்கிறது எல்லாம் இந்த மாதிரி தான் எடுக்கிறீங்க? இந்த மாதிரி. எங்களுக்கு ஒரு டைம் இந்த மிஷின் வந்து இப்போதான் வந்திருக்குங்க சார், ரீசெண்டாக வந்திருக்கு. 2 வருஷத்துலேருந்து மிஷின் தான், எல்லாமே மிஷின் தான் அது. இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் காமிக்கல சார், எப்படி வந்து மிஷினில் எல்லாம் எடுக்கிறீங்க? சூப்பராக இருக்காங்க சார். நல்லா கையில் எடுத்த மாதிரி வந்து மற்றும் கையில் எடுத்து காமிக்கிறீங்களா சார்? எப்படி வருது? நல்லா பொறிக்க இவ்வளோ நேரம் ஆகுங்க. மிஷின்னால கொஞ்சம் ஈஸியாக எல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க முடியல. ஓகே சார், சூப்பர் சார். என்னன்னா கத்தியில எடுத்தாக்கா இலையாக கொஞ்சம் லேட் ஆகும், நமக்கும் வந்து கூலி ஆகணும். 2 பேரும் வந்து மிஷின்ல வேலை செய்யறதுனால கூலி ஆகணும். அதனால வேண்டி மிஷின்ல எடுத்தாக்கா 10 ஒரு மூட்டையெல்லாம் சேர்த்து வரும், நமக்கும் கூலி ஆகணும்ல, அதனால முடிஞ்சு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ரேட் உங்களுக்கு கட்டுப்படியாக இருக்கா சார்? இப்போ ரேட்டுன்னா இப்போ எரு வந்து ரேட்டு ஜாஸ்தி. இப்போ ₹1,700 சராசரி ஒரு மூட்டைக்கு.
எத்தனை எவ்வளோ மூட்டை இப்போ வந்து ஒரு 10 சென்ட்டுக்கு எவ்வளோ மூட்டை சார் போட முடியும்? 10 சென்ட்டுக்கு ஒரு 2 மூட்டை 3 மூட்டை அளவில் போகணும். அப்போ தான் அது செடி கொஞ்சம் தாங்கும். ஓ, செடிக்கு சாப்பாடு போட்டது அது நமக்கு நமக்கு தரும். இல்லை சும்மா 1 மூட்டை 1/2 மூட்டை போட்டால் அது ஒன்றும் ஆகாது. எவ்வளோ வருஷத்துக்கு 2 டைம் போகணும். வருஷத்துக்கு 2 டைம் 2 டைம் போகணும். அப்போ வந்து இப்போ வந்து எருவோட காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு சொல்றாங்க. இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எருவோட காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. கூலிக்கான காஸ்ட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா வந்து இந்த ரேட்டுக்கு மட்டும் அப்படியே நிற்கிது. இதை இப்போ 12 ரூபாயில இவங்க டீக்கு ரேட்டு கொடுத்தேன்னா அங்கே தோட்டக்கண்ணுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஓனருக்கு ஒன்றுமே இல்லை. கூலி செஞ்சாமல் வாரான்னா காசு வாங்கிட்டு அவன் போயிடுவான். அவனுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தோட்டம் வச்சவனுக்கு பிரச்சனை. தோட்டம் வச்சு கூலி கொடுக்கணும், தோட்டத்தை மெயின்டைன் வர்ற காசெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கே போயிடும். சும்மா வந்து நம்ம ஹெல்தியா இருக்கும். சும்மா வந்து பேருக்கு தோட்டம் வச்சிருக்கா அவ்வளோதான். இப்போ இருக்க 30 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் இப்போ வந்து ஒரு மாதிரி குடும்பத்தை ஓட்ட முடியும், இல்லாவிட்ட முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் டிமாண்ட் பண்ணுறதுன்னா ஒரு 30 ருபீஸ் அதுக்கு மேலே தான் வரணும். 30 ருபீஸ் இருந்தால் ஸ்டாண்டர்டாக இருந்தால் ஒரு மாதிரி ஓட்டல குடும்பத்தில். இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ வந்து யாருமே இந்த ரேட் இல்லாத காரணத்தினால தான் வந்து இது எல்லாத்தையும் வித்துட்டு வந்து நாங்கள் கீழே போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வீடு வந்து அவங்க தோட்டத்தில் வந்து இலை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. தோட்டம் இருக்க ஆனால் ஆள் இல்லை. அதனால மேக்சிமம் வந்து இங்கே தோட்டத்தை விட்டு கீழே போய் ஒரு வீடு எடுத்துட்டு அங்கே தங்கிடுவாங்க. அங்கே பசங்க எல்லாமே வேலை செஞ்சு ஃபேமிலியே வேலை செஞ்சிருவாங்க. அதுதான் பிரச்சனை. இல்லை சார், இப்போ நீங்கள் கீழே போனால் உங்களுக்கு அங்கே வேலை செய்யறதுக்கு ஏதாவது நீங்கள் கீழே போனால் மீன்ஸ் இப்போ நீங்கள் வேற இடத்த இடம் போறீங்கன்னு உங்களுக்கு வேற என்ன வேலை தெரியும் சார் செய்யறதுக்கு? வேற என்ன இந்த கார்மெண்ட்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி வேலை இருக்கு. நீங்க இங்க முதலாளியா இருந்தீங்க, அங்க தொழிலாளியா அப்படி. இப்போ வந்து நான் உங்க பசங்களுக்கு இந்த உங்க அப்பா வந்து உங்களுக்கு இந்த தலைமுறையை கடத்தி விட்டாரு. உங்க பசங்களுக்கு நீங்க இதை சொல்லி கொடுத்தீங்களா? சொன்ன. ஆனா பசங்க வந்து இது விரும்பி வேலை செய்யணும். முதலாளியா இருக்கு சொன்ன உங்க பசங்க இருக்க மாட்டாங்கன்றாங்க. தொழிலாளியா தான் இருக்கு. ஆனா இங்க நல்லா இப்ப அந்த காலத்துல படிக்கிறதுக்கு வந்து கம்மி. இப்ப வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் நல்ல பசங்க எல்லாம் இருக்காங்க. படிச்சவன் வந்து இந்த வேலை வந்து இவன் இங்க மூட்டை தூக்க மாட்டேன்றான், கட்டுப்படி ஆகாதுன்றான். நீங்களே இதை கல்டிவேட் நீங்களே இந்த இலை பறிச்சு நீங்களே மூட்டை தூக்க கிரவுண்ட் பக்கத்துல இருக்க மூட்டை தூக்குறான். இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும். அது ஒரு சராசரி ஒரு 25 கிலோ லிமிட்டா போட்டா போகலாம். ஏன் வந்து எல்லாம் வந்து இப்போ நிறைய லேண்ட் எல்லாம் வித்துருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஏன் எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் ஆயிரும் கொஞ்ச நாள்ல. அதனால டீ தோட்டம்லாம் அவ்வளவு இங்க வந்து நீலகிரியில இருக்க வாய்ப்பு. அடுத்த தலைமுறைக்கு டீ இருக்கிறது கஷ்டம். ஐயோ, பசங்க வந்து அவனை இதுக்கெல்லாம் வந்து அவனுக்கு கிடைக்காது. அவன் மூட்டையை தூக்க மாட்டான். ஏன்னா அவனை நல்லா படிக்க வச்சிருக்கான். சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சிருக்கான். அவன் எங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கான். அவன் வந்து இங்க மூட்டை தூக்குவானா, எருவு போடுவானா. ஓகே, நீங்க படிக்க வச்சிருக்கீங்க, அவங்க பட்டதாரி. ஆனா வந்து உங்களோட பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்க முடியல. பாரம்பரியம் இருக்கு, ஆனா அவன் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு தரணும். அட அப்ப அவங்க அந்த காலத்துல இருந்து இது எடுக்கிறாங்களே, நம்ம தோட்டமே வேலை செய்யணும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் வந்து 40 கிலோ 35 கிலோவாவது இருக்கும். மக்களே, இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன். இவர் தூக்கிட்டு வரேன்னு சொன்னாரு, இவரால் முடியல, அதனால அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க பாருங்க, மூச்சே அடக்க முடியல, நடந்து வரதே ரொம்ப கஷ்டமா பாருங்க. அங்க பாருங்க, அவரு எத்தனை வயசு, எவ்வளவு அசால்ட்டா தூக்கிட்டு வர்றாரு பாருங்க மக்களே. அப்போ வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வந்து இப்போ அப்போ உங்களோட ஏஜோட இது முடிஞ்சிருமான்னு சொல்றேன், கேட்குறேன். இப்போ எல்லாம் படித்த ஆளுங்கெல்லாம் வந்து வெளியூருக்கு போனால் 50,000 ரூபாய் வாங்குறேன்றாங்க, 70,000 ரூபாய் வாங்குறேன்றாங்க. அவங்க அந்த தொழில போயிடுவாங்க. இது வந்து எடுக்கிறதுக்கு இது கட்டுப்படி ஆகாது. ஸோ இப்போ அவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம பக்கம் இழுத்த இந்த இயற்கையாக வந்து அவங்களை முதலாளி ஆக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த வேலை வந்து உழைச்சி இது பண்ணும். அவங்க காட்டுக்கு வந்து இது நம்ம தோட்டம், நம்ம தான் வேலை செய்யணும், இலை எடுக்கணும் சொல்லி அந்த பையன் வந்து விரும்பி செய்யணும். இது அதுக்கான அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும். அவனுக்கா இன்ட்ரெஸ்ட் வரணும். சும்மா நான் வந்து நீ வந்து மூட்டை எடுன்னு அவன் எடுக்க மாட்டான். அப்படி எடுக்க மாட்டாங்க. அவங்க அங்கே பசங்க வந்து ஒரு சின்ன தோட்டம் இருந்தாலும் நம்மளே பறித்து நம்மளே எடுத்து கொண்டு போகணும். ஆனால் மோஸ்ட்டாக வந்து நான் தொழிலாளியாக தான் இருக்கிறேன்றாங்க, முதலாளி ஆக மாட்டேன்றாங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு இதுதான் கஷ்டம் இருந்தாலும் வேலை மாசத்துல ஒரு நாள் எல்லாம் எடுத்தாலும் ஆனால் அதுக்கு இது இருக்கு, லாபம். ஹெல்தியாக இருக்கீங்க, எல்லாம் ஜாலியாக இருக்கு, சொந்த வீடு சொந்த தோட்டம். அங்கே ஒன்றும் பிரச்சனை. இப்போ பெங்களூருக்கு இடத்தோடனே 40,000 ரூபாய் வாடகைன்றாங்க. சென்னையில் போனேன்னா 30,000 ரூபான்றாங்க. கோயம்புத்தூரில் 15 ரூபான்றாங்க. இங்கே எல்லாமே இருக்கு.
இருந்து கஷ்டப்பட்டு அங்கே போய் கஷ்டப்படுவாங்க. என்ன பண்ணுறது? மிஷின் வந்து அது வேலை கஷ்டமா தான் இருக்கு. வேலை கஷ்டம், பெருசாக டயர்ட் ஆகுறது இல்லை. டயர்டாக இப்போ நான் இவ்வளோ நேரம் இதில் மிஷினை வச்சு வேலை பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 6 மணி ஆகும். 5 மூட்டை 6 மூட்டை இருந்து அங்கே போய் நான் சேர்த்து வர்றதுக்கு 6 மணி ஆகும். அதே அதிக டயர்ட் ஆகிடும். சாயந்தரம் வீட்டுக்கு உட்காந்து எந்திரிக்க முடியும். இப்போ வந்து நீங்க வந்து இப்போ அவங்க எல்லாத்தையும் இந்த பக்கம் இழுக்கணும்னா எங்களுக்கு ரேட் வேணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு ரேட் வேணும்னு நம்ம வீடியோ எவ்வளோ ரீச் ஆகும்னு தெரியாது. யாரை பார்த்தவங்க எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஸ்டாண்டர்டா 30 rupees கேட்குறீங்க. அதுக்கு மேலதான் இருக்கணும், கம்மி ஆகக்கூடாது எந்த காலத்திலையும். ஒரு இலை ஜாஸ்தி வந்தாலும் சரி, கம்மி ஆனாலும் டல் ஆனாலும் சரி, ஸ்டாண்டர்டுக்கு வேலை ரேட் தரணும். இல்லை விட்டு தொழிலாளிக்கு நஷ்டம் தான். அதாவது எல்லாம் நஷ்டத்திலே ஓடுது. ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. அந்த சிறு விவசாயி குறு விவசாயி எல்லாம் அவ்வளோதான் ஆயிரும். அந்த அவங்க வந்து முன்னேறவே முடியாது. இப்போ என்னமோ 30 ரூபான்றாங்க, 25ன்றாங்க, 27ன்றாங்க. இப்போ வந்து முன்னெல்லாம் ஒரே இலை தான். இப்போ வந்து A கிரேடுன்ற பி கிரேடுன்றாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க ஆனா இந்த வேலை செய்யும் போது? வேலை நம்ம சொந்த வேலை செய்யறோம். காலையில வர்றோம், 2 பேர் வர்றோம். எல்லாம் எடுத்தாலும் ஒரு 100 கிலோ எடுக்க போதும் 2 பேருக்கு. ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கலாம். 2 மூட்டை 3 மூட்டை. சார், இந்திய தொலைக்காட்சியிலே முதல் முறையாக பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சார். ஏன்னா இங்கேயே வாழ்ந்து இது பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இருக்கும் சார். பூர்வீகம் சார். சரி சார், சரி சார். சூப்பரா பறிக்கிறேன்னா எல்லாம் மட்டமாயிடுச்சா சார்? வேஸ்ட் பண்ணாதீங்க சார். அது காசு சார், ஒவ்வொரு வேலையும் காசு சார். நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாட்டி எனக்கு சொல்லி கொடுங்க பற்றி இப்படி ஒரு வாரத்துல இருந்து அப்படியே சூப்பர். நான் பறிச்சு எடுத்த பாருங்க, அவங்க பறிச்சு எடுத்த பாருங்க. அதுதான் ஒரு நாள் அவ்வளோ பெரிய இது போகுது இல்ல, வேஸ்ட் ஆகுது இல்ல. 2-3 நாள் இருந்தா நானும் பறிக்க கத்துருவேன். சூப்பர் சார். வாங்க சார். ஏன் சார் நின்றுட்டே இருக்கீங்க? இங்க வந்து உட்காருங்க சார். சார் முடியல சார், சும்மா கல்ல தூக்கு அதை தூக்கி இது தூக்குன்னு சொல்லி ஆளை டயர் படுத்திட்டு. உங்களுக்கு 5000 இன்க்ரிமெண்ட் இருக்கு சார் இந்த வருஷம். சார் இது சொல்றீங்களே, இதுக்காக வேணா உட்காரலாம் சார். நான் வந்து இப்போ வந்து நம்ம இப்போ எதுக்காக இந்த சார் இதுல விளையாடாதீங்க, இது காசு. சரி காசு. இப்போ வந்து நம்ம எதுக்காக வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி நான் வந்து இப்போ சொல்ல போறேன். ஓகே. ஏன் வீடியோ எடுக்கிறோம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஃப்ரெண்ட்ஸோட போறோம். ஆமா. நமக்கு சார் ஒரு டீ 5 டீ அசால்ட்டா சொல்லிடுறோம்ல, 5 டீ ஆத்தாமன்னு சொல்லிடுறோம். ஆமா. ஆனா அந்த டீக்கு பின்னாடி எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அது நம்ம கைக்கு வந்து ஒரு தெரியுது. ஆமா சார். நமக்கு ஒரு டம்ளர்ல ஒரு 2 நிமிஷத்துல அந்த டீ வந்து நம்ம கைக்கு வந்துடும். ஆனா அந்த நம்ம கைக்கு வர்றதுக்கு அதுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. எவ்வளோ வந்து அந்த பரம்பரையா வந்து இந்த வேலை செய்யறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுக்க போறோம் சார். மக்கள் எவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்ம வந்து ஈஸியா வந்து ஒரு டீன்னு சொல்லி குடிச்சுக்கிறோம். அந்த டீ குடிக்கும் போது நம்ம நினைக்கணும், ஆனா இந்த டீக்கு முன்னாடி இவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்களே, எவ்வளோ உழைப்பு இருக்கு. ஆமா, உழைப்பு இருக்கு. ஆனா வந்து அந்த கஷ்டத்துக்கான இப்போ வந்து நம்ம பேசினவங்க கிட்ட வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து கஷ்டத்துக்கான அந்த அனுகூலம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு கம்மியா தான் பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியா தான் கிடைக்குது. ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா வந்து இந்த டீலைக்கு மட்டும்தான் வந்து ஸ்டில் ஒரு 10 இயர்ஸா வந்து இந்த ரேட்லயே ஸ்டாண்டர்ட் ரேட் இல்ல 19, 20, 80, 90, 20 அது வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அதை மாத்திட்டே இருக்காங்க. இதுக்கான ஸ்டாண்டர்ட் ரேட் இல்லை. ஏன்னா சொன்ன மாதிரி சொன்னாரு ஸ்டாண்டர்ட் ரேட் 1800 ஃபிக்ஸ்டு. இன்க்ரீஸ் ஆகுது தவிர டிக்ரீஸ் ஆகாது சார். ஆமா, கோல்ட் ரேட் மாதிரி. ஆமா சார். ஆனா இதுக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு 10 ரூபா 20 ரூபா ஸ்டாண்டர்ட் ரேட். டீக்கு நம்ம குடிக்கிற டீக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கு சார் 10 ரூபா. அது இன்க்ரீஸே ஆகல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஒரு 10 வருஷமா இருக்குமா? எங்க போனாலும் அந்த 10 ரூபா டீ 10 ரூபீஸ்க்கு இருக்கு. 10 rupees டீ இல்ல சார், எல்லாமே 15 rupeesக்கு மேலதான் சார். அதான் பாருங்க, அதோட ரேட் கூட ஏறிச்சு. ஆனா இதோட ரேட் ஏறல. அவங்களுக்கு இது மூலியமா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஒரு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யாராவது பார்ப்பாங்களா? பார்க்கட்டும். அதுக்காக தான் இந்த வீடியோ செய்யறோம் சார். இந்த வீடியோ வந்து யாராவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா, ஸ்டாண்டர்டான ரேட்டு 30 rupees. 30 rupees இருந்தா வந்து நம்ம வந்து இயற்கையை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து நீலகிரி மாவட்டமே நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். இல்லைன்னா வந்து இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு ரெசார்ட் கட்டுற அந்த நிலைமைக்கு போயிடும். இதுக்கு என்ன ஒரே வழி என்னன்னா, ஸ்டாண்டர்டான ரேட் வந்து 30 rupees. பாருங்க, அந்த சுத்தி இருக்கிற தோட்டத்துல அங்க இடையில ரெசார்ட் போட்டாங்க. இப்போ வந்து அங்க இருந்த வந்து அந்த தோட்டத்தெல்லாம் அழிச்சுதான் அங்க ரெசார்ட் போட்டிருக்காங்க. அது வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்ன காரணத்தினால, இந்த ரேட் கம்மியான காரணத்தினால தான்.
இவங்க கேட்குற ஒரே ஒரு டிமாண்ட் என்னென்னா 30 rupees இருந்தால் நாங்கள் வந்து எதையும் சேல் பண்ண மாட்டோம், ஜாலியாக வந்து சொந்த தொழிலே செஞ்சுட்டு எங்கள் குழந்தைங்களுக்கும் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி செல்வோம்னு சொல்கிறாங்க. கோபாலையாவுக்கு ரொம்ப நன்றி. சரி சரி தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா மக்கள் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி இலை எடுக்கிறாங்க, எந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, அந்த இலை எடுக்கிறதுக்குள்ள அவங்க கஷ்டம் என்ன, அவங்களோட டிமாண்ட் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். இனிமேல் ஒரு அப்கமிங் வீடியோ வந்து இப்போ பரிச்சையில வந்து எங்கே கொண்டு போகிறாங்க, எந்த ஃபேக்ட்ரி கொண்டு போகிறாங்க, அந்த ஃபேக்ட்ரியில் எப்படி வந்து அது டீ தூளாக மாறுது, நம்ம கைக்கு எப்படி வருதுன்ற வந்து அப்கமிங் வர வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது மிஸ்டர் வேக்பான். பாய்.